தம்பி நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு தலைவரே. சந்தோஷம். சரி, நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிங்க தலைவரே. இல்ல அப்பா. ஃப்ளெக்ஸ் கட் அவுட்லாம் ரெடி ஆயிடுச்சான். நாளைக்கு போய் அதை வாங்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிரு. சரிங்கப்பா. வேலு, சொல்லுங்கப்பா. சக்தி உங்ககிட்ட பேசினாடா? என்ன விஷயம்ப்பா? சக்தி இனிமே வேலைக்கு போக கூடாதுன்னு நான் காலையில அவகிட்ட உறுதியா சொல்லிட்டேன். இனிமே அவ வேலைக்கு போக கூடாது. வேலைக்கு போனா இந்த வீட்ல இருக்க கூடாது. வீட்ல யாரும் என் பேச்ச மீறக்கூடாது. மீறினா அவங்களுக்கு இந்த வீட்ல இடமே இல்லை. அதனால சக்திய இந்த வீட்ல வச்சுக்கிறதா வேணாமான்னு நீதாண்டா முடிவு பண்ணோம். சக்தி இந்த வீட்ல இருக்கணும்னா இப்பவே அவகிட்ட போய் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு வா. அதையும் மீறி அவ போறேன்னு சொன்னானா இன்னைக்கே அவ அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். போய் கேட்டாந்து உடனே எனக்கு பதில் சொல்றேன். அப்பா. ஏய், அவ வேலைக்கு போகலன்னு சொன்னாதான் இந்த வீட்ல இருக்க முடியும். இல்லனா அவ உன்னை மறந்துட வேண்டியதான்டா.